தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழகத்திற்கு உடனடியாக காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க கர்நாடகா மறுத்துள்ளது. தமிழகத்திற்கு உடனடியாக காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க கர்நாடகா மறுப்பு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு உடனடியாக காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க கர்நாடகா மறுப்பு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் நிலவும் வறட்சியை காரணம் காட்டி தண்ணீர் திறக்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆண்டன். ஆண்டன், இப்ப வறட்சியினால தண்ணீர் திறக்க முடியாதுன்னு கர்நாடகா தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரம் என்ன? காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் 29வது கூட்டம் தான் டெல்லியில் நடைபெற்றது. அதன் தலைவர் கே ஹால்டர் தலைமையில் அந்த கூட்டமானது நடைபெற்றது. தமிழகத்தினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் நேரடியாக டெல்லியில் கலந்து கொண்டார்கள். கர்நாடகாவை பொறுத்தவரையில் அவர்கள் நேரடியாக வரவில்லை, வீடியோ கான்பரன்சிங் முறையில் பங்கேற்றிருந்தார்கள். இது போன்ற ஒரு சூழலில் அதுபோன்ற புதுச்சேரி, கேரளா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளும் இந்த ஹைவேட் முறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பொதுவாகவே இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தின் மூலம்தான் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து எவ்வளவு தண்ணீர் கர்நாடகா திறக்க வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவுகள் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழலில் தான் இந்த கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றது. ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான், அவர்கள் வறட்சியின் பிடியில் சிக்கியிருப்பதாக கர்நாடகா தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்த சூழ்நிலையில் தான் இந்த நடைபெற்ற கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் கர்நாடகா ஏற்கனவே தர வேண்டிய பாக்கி தண்ணீர் 5 டிஎம்சி தண்ணீர் அவர்கள் திறந்து விட்டிருக்க வேண்டும் இதுவரையிலான காலகட்டத்தில். ஆனால் அதில் 1.6 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே திறந்து விடப்பட்டிருப்பதாக தமிழகம் கூறுகின்றது. எனவே கிட்டத்தட்ட 3.6 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகா தர வேண்டி இருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டை இன்றைய கூட்டத்தில் தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக அதில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள், தமிழக அரசின் பிரதிநிதிகள் தற்பொழுது கூட்டம் முடிந்த பின் அதனை தெரிவித்தார்கள். இது போன்ற சூழலில் கர்நாடகாவுக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டபொழுது கர்நாடகா தண்ணீர் உடனடியாக திறந்துவிட மறுத்துவிட்டதாக தற்பொழுது பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு பின் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். கர்நாடகாவுடைய வறட்சி நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்கள் தங்களால் தண்ணீர் தர இயலாது. அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமை, நீரிருப்பு சூழ்நிலை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டே தங்களால் தண்ணீர் தர இயலும் என்றும், ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தண்ணீர் தர இயலாது என்றும் அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற சூழலில் தற்பொழுது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தற்பொழுது அவர்களுக்கு அதனால் கர்நாடகாவுடைய இந்த காரணமாக எந்த உத்தரவும் பிறப்பித்ததாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின் பிரதிநிதிகள் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. அதே சமயத்தில் தமிழகத்திற்கு தற்பொழுது தண்ணீர் திறக்க முயலாது. அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை முன்னேறும் பொழுது, வறட்சி நிலைமை மாறும் பொழுது அதுக்கு உரிய தண்ணீர் திறந்து விடுவதாக தெரிவித்ததாக தற்பொழுது கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய கூட்டத்தில் தமிழகத்தினுடைய கோரிக்கையை கர்நாடகா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே தெரிகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் நாம் கூறியது போல 3.6 டிஎம்சி தண்ணீர் அவர்கள் ஏற்கனவே தர வேண்டிய பாக்கி தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணீரையும் தர வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் கர்நாடகா தற்பொழுது உடனடியாக அதுபோன்று தண்ணீர் தர இயலாது என்று கூறியிருப்பதாகவும் தான் தமிழக பிரதிநிதிகள் தற்பொழுது இந்த கூட்டத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆண்டன்.